தமிழ்நாட்டு அரசியல் தனித்து போட்டியிடாமல் எவ்வளவு வாக்கு வங்கி நமக்கு எத்தனை சதவீதம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தாமல் தொடர்ந்து கூட்டணியிலே இடம் பெறக்கூடிய வலிமை பெற்ற ஒரு இயக்கம் உண்டு என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். இந்த கோணத்தில் யாரும் பேசுவதில்லை. எந்த தேர்தலிலும் நாம் தனித்து போட்டியிட்டு எங்களுக்கு இத்தனை சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது, எங்கள் வாக்குகள் உங்களுக்கு தேவைப்படுமானால் எங்களை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு இத்தனை இடங்கள் கொடுங்கள், இந்த பதவியை கொடுங்கள் என்றெல்லாம் நாம் பேரம் பேசவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஏன் இன்றைக்கு தாவியக்காவுக்கோ கட்டாயம் தேவைப்படுகிறது. இதை எப்படி நாம் சாத்தியமாக்கி இருக்கிறோம், எப்படி இதை நாம் சாதித்திருக்கிறோம், இதுதான் இன்றைக்கு பலருக்கு கண்ணை உறுத்துகிறது. ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் இப்போது முன்பு போல இல்லை என்றெல்லாம் பலவீனப்பட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். 11.5% வாக்கு வங்கி வைத்திருந்த பாஜக 2.5% குறைந்து விட்டது. 9% பறி கொடுத்திருக்கிறது. 8% இருந்த நாம் தமிழர் கட்சி 4% குறைந்து விட்டது. 66 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக 47 இடங்களுக்கு போய்விட்டது. ஆளும் கட்சியாக இருந்த திமுக 59 இடங்கள் என்ற அளவிலே சுருங்கி போய்விட்டது. இதையெல்லாம் விமர்சிக்காதவர்கள் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட 8 இடங்களில் 2 இடங்களில் வெற்றி பெற்றும் கூட ஏதோ விசிகா பலவீனமாகிவிட்டது என்று சமூக ஊடகங்களில் நமக்கு எதிரான அவதூறுகளை கட்டமைக்கிறார்கள். ஏனென்றால் திருமாவளவனை விடுதலை சிறுத்தைகளை தமிழ்நாடு இப்படி ஒரு சக்தியாக அங்கீகரித்து விட்டதே, தனித்து போட்டியிடாமலேயே அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இது வளர்ந்திருக்கிறது, தனித்து போட்டியிடாமலேயே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது, 2 சீட்டு தானே என்று ஏளனம் செய்தவர்களுக்கு அந்த 24 மணி நேரத்தில் அந்த 2 சீட்டு அது எவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்தது என்பதை உணர்ந்திருப்பார்கள். அந்த 2 இல்லாவிட்டால் ஆட்சியே இல்லை என்கிற அளவுக்கான ஒரு சூழலை மக்கள் ஏற்படுத்தினார். அதையும் நான் அகந்தையோடு சொல்லவில்லை, யாரையும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. 108 இடங்களில் வெற்றி பெற்றாலும் சிறுத்தைகளின் 2 இடங்கள் இருந்தால்தான் ஒரு நிலை தமிழக அரசியலில் வந்ததென்றால் அந்த வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். என் தாய்படி என்று நான் பெருமை பொங்க சொல்லுகிற காட்டுமன்னார்குடி இந்த அலையிலும் 33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் டெல்லிக்கு போய் இறங்கினாலும் இந்தி பேசக்கூடிய நான் பார்த்த உடனே வாங்க கிங் மேக்கர் நினைக்கிறான். யாருமே தெரியல, அவங்க எல்லாருமே இந்தியா முழுக்க போயிடுச்சு, உலகம் முழுக்க போயிடுச்சு. கிங் மேக்கர் அப்படின்னா அரசனை உருவாக்கக்கூடியவர் அப்படின்னா, ஆட்சியாளரை உருவாக்கக்கூடியவர் அப்படின்னா, மணிமகுடம் சூட்டக்கூடியவர் அர்த்தம். தான் அரசனாகாவிட்டாலும் பிறரை அரசனாக மன்னனாக சிம்ம நாற்காலியில் அமர வைக்கிற, சிம்மாசனத்தில் அமர வைக்கிற வலிமை பெற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னை ஓரங்கட்ட பார்த்தாலும் நாங்கள் இருக்கும் இடமே மையம் என்பதை தீர்மானிக்கிறோம். நீங்க 4 சீட்டு கொடுக்கலாம், ஓரம் கட்டலாம், 6 சீட்டு கொடுக்கலாம், ஓரம் கட்டலாம், 2 சீட்டு மட்டும்தான் ஜெயிக்க வைக்கலாம், ஓரம் கட்டலாம். ஆனால் சிறுத்தைகள் தான் மையமாக இருந்தார்கள். இதெல்லாம் நான் குறி சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஒரு தம்பி சொல்றாங்க,
நீங்க எங்கேயாவது வேப்பமரத்து அடியில உட்கார்ந்து குறி சொன்னா அது படிக்கும் அப்படின்னு இல்லைனா அரசியலில் எந்த லாப நட்ட கணக்கு பார்ப்பதில்லை. மக்களுக்காக தொண்டாக்குவதோ அவ்வளவுதான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.